ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஜான் ஜோதி விலாக் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் காணிக்கை செலுத்த போகிறோம். வேண்டுதல் காணிக்கையெல்லாம் இப்போ நாங்கள் காலையிலேயே நாங்கள் மொட்டை அடிச்சுட்டு அப்படியே கடற்கரையில் போய் குளிச்சுட்டு அப்படியே எங்கள் பாப்பாவுக்கு காது குத்து விழா இருந்துச்சு. அந்த காது குத்து விழாவிலையும் நாங்கள் காது குத்தெல்லாம் குத்தி முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் காணிக்கை செலுத்த வந்துட்டோம். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ கடற்கரையிலேருந்து நேரு நம்ம காணிக்கை செலுத்த நேரு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுவோம். வந்தோடனே முன்னாடி நம்ம சின்ன கோவில் இருக்கும். அந்த கோவில் உள்ளே போய் அப்படியே நம்ம காணிக்கையெல்லாம் உள்ளே போட்டு நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் கேண்டில் பற்ற வைக்கிறதுக்கெலாம் அழகாக ஸ்டாண்டு இருக்குது. அந்த ஸ்டாண்டில் கேண்டில் பற்ற வச்சு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் நம்ம மாதா கோவிலுக்கு அப்படியே இந்த நம்ம உள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரா வரோம்லாங்க, அதே பின்னாடி வழி இருக்குது. அப்படியே வழியில் அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். இப்போ அப்படியே மாதா கோயில் உள்ளே போகலாம். இப்போ எங்கள் அண்ணன் பையன் எல்லாமே நம்ம எங்கள் ஃபேமிலியோடு எல்லோரும் போயிருந்தோம். எங்கள் அக்காவோட மாப்பிள்ளை, தம்பி, நான் எல்லோருமே சேர்ந்து தான் நாங்கள் போயிருந்தோம். போயிட்டு ரூம்லாம் எடுத்து அங்கேயே நாங்கள் தங்கி அப்புறம் எங்கள் பாப்பாவுக்கெல்லாம் மொட்டையெல்லாம் அடித்து முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கோவிலுக்கு உள்ளே வந்துட்டோம். இப்போ இங்கே மாதா ஏசப்பா தாங்கின மாதிரி சிறுவர் இருக்குங்க. இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறது. என்ட்ரு ஆகி முடிச்சுட்டு உள்ளே நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம கேண்டில்லாம் ஒரு லைனாக பற்ற வைக்கிறதுக்குன்னு ஸ்டாண்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டில் நாங்கள் பற்ற வச்சு முடிச்சுட்டு அப்படியே ஜெபம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, நம்ம ஃபேமிலியோடு எல்லோருமே சேர்ந்து நாங்கள் போயிருந்தோம். செம்மையாக இருந்துச்சுங்க. நாங்கள் போன சீசன்லேயும் வந்திருந்தோம். இந்த சீசனில் எங்கள் ஃபேமிலியோடு எல்லோருமே சேர்ந்து நாங்கள் வந்திருந்தோம். நாங்கள் மாதா கோவிலில் எப்பயும் நாங்கள் வருஷத்தில் ஒரு டைம் 2 டைம் கண்டிப்பாக நாங்கள் மாதா கோவிலுக்கு நாங்கள் போயிடுவோம். போய் நாங்கள் நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வருவோம். ஆனால் மாதா கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த கோவில் தாங்க. நம்ம வேண்டுதல் என்ன நம்ம வேண்டுறோமோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக காட்சி கொடுப்பாரு. நீங்கள் அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக நம்ம மாதா கோவில் போயிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மாதா கோவில் உள்ளே ஃபஸ்ட்டு நம்ம கடற்கரையிலேருந்து நேரு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே அப்படியே காணிக்கை போட்டு அப்படியே வருவோம். இப்போ மாதா நம்ம ஏசப்பா தாங்கின மாதிரி ஒரு சிறுவோம் முன்னாடி இங்கே ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நம்ம அப்படியே உள்ளே நம்ம லைனாக போகலாம். இப்போ மாதா கோவில் உள்ளே நம்ம வந்துட்டோம். முடிச்சுட்டு இப்போ நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு எல்லோருமே வந்திருக்கோம். அப்படியே மாதா கோவிலில் சாமி கும்பிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு எல்லோரும் பிறப்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எப்போயுமே சீசன் டயத்துலலாம் நமக்கு ரூம் ரொம்ப கிடைக்காதுங்க, ரொம்ப ரேராக இருக்கும். இப்போ இங்கே நம்ம கோவில் சுற்றிலுமே நம்ம தங்கிக்கலாம். முன்னால் கடற்கரையிலலாம் போய் தங்கிக்கலாம். இங்கே எந்த பொருளுமே மிஸ் ஆகாதுங்க, திருடு போகாதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த நம்ம மாதா கோவில். இப்போ அப்படியே நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே அப்படியே நம்ம என்ன வேண்டுதல் நம்ம வச்சுருக்கோமோ அந்த காணிக்கையெல்லாம் உள்ளே நம்ம போட்டு அப்படியே நம்ம கோயில் உள்ளே நம்ம பின் சைடு போய்க்கலாம். இப்போ ரொம்ப மேகமூட்டமாக இருக்குதுங்க, மழை வர்ற மாதிரி ஒரு இது இருக்குங்க. இப்போ அப்படியே நாங்கள் எல்லாம் காணிக்கையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம சீசன் டயத்துலலாம் வந்தீங்கன்னாக்கும் நீங்கள் கோவிலை சுற்றிலுமே நம்ம தங்கிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம மாதா கோவிலில் ரொம்ப வசதிகள் நிறையா பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் சின்ன பிள்ளைகளெல்லாம் நாங்கள் வரும்போது நாங்கள் ரூம்லாம் அப்போல்லாம் எடுக்க மாட்டோங்க. ஒரு நாள் 2 நாள் நாங்கள் வேளாங்கண்ணி கோவிலில் நாங்கள் தங்குவோம். இப்போ தங்கும்போது நாங்கள் கோவிலை சுற்றிலுமே அழகாக சூப்பராக அழகாக கட்டி வச்சுருக்காங்க. நம்ம அங்கங்கே நம்ம சாப்பாடு செய்கிறதுக்கு இதெல்லாம் அழகாக ஷாப் போட்டு செம்மையாக கட்டியிருக்காங்க. அங்கேயே நம்ம தங்கிக்கலாம். அங்கேயே தங்கிட்டு அழகாக அங்கே பெட்ஷீட் போட்டு நல்லா விரிச்சு விட்டு அழகாக நம்ம தூங்கி எழுந்திரிச்சிட்டு நம்ம வரலாம். அப்படி தான் நாங்கள் எல்லாம் வருவோம். இப்போ இந்த டைம் நாங்கள் லீவ் டைம் வர்றதுனால அப்படியே லீவில் நாங்கள் ரூம்லாம் எடுத்து நாங்கள் அழகாக தங்கிட்டு செம்மையாக நாங்கள் வந்துடுவோம். இப்போ இங்கெல்லாம் உள்ளே போய் நாங்கள் எல்லாம் காணிக்கை போட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் அப்படியே வெளியே வந்துட்டோம். இப்போ இங்கே நம்ம வேண்டுதல்லாம் நமக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம கொடி மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொடி மரத்தில் இப்போ குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எங்கள் அண்ணன் பையனுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஆண் வாரிஸ்
வேணும்னு சொல்லி பையன் வேணும்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரமாக வந்து தொட்டில் கட்டி வேண்டிக்கிறாங்க. இது மாதிரி வந்து நிறையா பேர் வந்து வேண்டுதல் வச்சுருப்பாங்க. எனக்கு குழந்தைகளே இல்லைங்க, எனக்கு குழந்தைகள் வந்து எனக்கு வரம் தரணும் அப்படின்னு சொல்லி மாதா கிட்ட வந்து ஜெபம் பண்ணி நம்ம வந்து தொட்டில் இதெல்லாம் வந்து கட்டலாம். அது மாதிரி வந்து வீடு கட்ட முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களும் வந்து எங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி பூட்டு போட்டு போவாங்க. அதுமாரி நம்ம கொடி மரத்தில் நிறைய பூட்டெல்லாம் இருக்குதுங்க. அது பூட்டு போட்டு போவாங்க. அந்த பூட்டு வந்து போட்டு போனாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து வீடெல்லாம் கட்டிடுவாங்க. கட்டி முடிச்சுட்டு இந்த சாவி பூட்டு போட்டு போகிற சாவியை வந்து அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிங்க வேண்டுதல்லாம் வந்து நம்ம வீடு கட்டணும்னு நினச்சா கண்டிப்பாக வந்து வீடு கட்டலாம். குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் வர்றாங்க. அவங்களும் வந்து இந்த மாதிரி தொட்டில் கட்டிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குங்க. அது மாதிரி காலு கை உடம்பு வலி இதெல்லாம் வந்து நோயே தீராத நோய்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எங்களுக்கு வந்து தீரணும் அப்படின்னு சொல்லி காணிக்கையாக வந்து நம்ம அந்த கடற்கரை ஓரத்தில் வந்து கடை வீதி இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயே வந்து வேண்டுதலுக்கு உண்டான உருவ சிலையெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அது வெள்ளியில் இருக்கும். நீங்கள் வந்து அந்த வெள்ளி பொருளை வாங்கி கொண்டாந்து நம்ம காணிக்கையை வந்து இப்போ கால் மொட்டி வலி அப்படின்னாக்கா அந்த மொட்டி வலிக்கு உண்டான அந்த உருவத்தை வந்து வாங்கி கொண்டாந்து நம்ம காணிக்கையை வந்து நம்ம உண்டியலில் போடலாம். கண்டிப்பாக வந்து கால் வலி எல்லாமே வந்து நீங்கிரும். உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குது, ஒன்றுமே தெளிவாக இல்லை அப்படின்னாக்கா உடம்பே வந்து நம்ம அந்த உருவ சிலையாக இருக்கும், சின்னதாக இருக்கும். நம்ம வெள்ளியில் வந்து அடித்து வச்சுருப்பாங்க. வெள்ளி இல்லாமல் பித்தாளையில் அனைத்திலுமே இருக்கும். அதையும் வந்து நம்ம காணிக்கையாக வந்து போடுவாங்க. கண்டிப்பாக வந்து உடம்பு வலி எல்லாமே வந்து நீங்கி போயிடும். அந்த காலத்துலேருந்தே அது மாதிரி செய்கிறாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து ரூமுக்கு வந்து முடிச்சுட்டு அப்படியே வந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம இங்கே மாதா கோவிலில் வந்து அங்கேயே வந்து சமையல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு தேவையான என்னென்ன வேணுமோ அவங்கள்ட்ட வாங்கி நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க சமைச்சு கொண்டாந்து நம்ம ரூம்லேயே வந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் நாங்களும் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து 3 வேளைக்கு எவ்வளவு அப்படின்னா ஒரு 2000 ரூபா நம்ம கையில் கொடுத்துட்டோம்னாக்கா அவங்க வந்து நம்ம ரூமுக்கே வந்து செஞ்சு கொண்டாந்து கொடுத்துருவாங்க. நம்ம அழகாக சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். அதுமாரி நம்ம ரூம் பிடிக்கிற இடத்துலையே வந்து கோவில் நிர்வாகமே வந்து அங்கே கேஸ் அடுப்பு எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம பாத்திரம் எல்லாமே நம்ம வாடகைக்கு எடுத்து சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்படி நம்மளால் சமையல் பண்ண முடியலை அப்படின்னாக்கும் இப்போ வெளியில் நம்ம ஆர்டர் கொடுத்தோம்னா அவங்களே செஞ்சு கொண்டாந்து கொடுத்துருவாங்க. நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு எல்லோருமே சேர்ந்து நாங்கள் எல்லாம் சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. சூப்பராக வந்து நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோமோ அதேமாரி செஞ்சுருந்தாங்க. நம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் போனீங்கன்னா அதுமாதிரி செஞ்சு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.